என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பெயருக்கு அவமானத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே சில பேர் செயல்பட்டு கொண்டிருப்பாங்க. அதிலும் ஊழியத்தின் பாதையில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையும் உத்தமமாய் இந்த பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நமக்கு எதிரிகள் பல பேர் எழும்பிக் கொண்டிருப்பார்கள். முகாந்தாரம் இல்லாமல் நம்மை பகைக்க ஆரம்பிப்பார்கள். நம்முடைய நற்பெயருக்கு களங்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்த வதந்திகள் புரளிகளை எல்லாம் பரப்ப ஆரம்பிப்பாங்க. அதனால் பெரிய அவமானம் ஏற்படும், தலைகுனிவு ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் இவைகளெல்லாம் பார்த்து நம்ம கலங்கி போய்விடக்கூடாது. இந்த இடத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் தெரியுமா? சங்கீதத்தின் புத்தகத்தில் 119வது அதிகாரத்தில் 39வது வசனத்தின் முதல் பகுதியில் சங்கீதக்காரன் மிக அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியறலும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பல சமயத்தில் நம்ம குறித்து மற்றவங்க எழுதுகிற காரியங்கள், நம்மை குறித்து பேசுகிற காரியங்கள், நம்மை குறித்து மற்றவர்களிடத்தில் தூற்றி தீர்கிற காரியங்களை நம்ம கேட்க ஆரம்பிப்போம். உங்களை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிற அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களையும் அறியாமல் ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஐயோ, நம்ம குறித்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, நம்மளை குறித்து இப்படியெல்லாம் அவதூறாக பரப்பி கொண்டு இருக்கிறாங்களே, நம்ம குறித்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்முடைய நற்பெயருக்கு இவ்வளோ பெரிய ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள்னு சொல்லி மனவேதனையாக இருக்கும். உடனே உங்களுக்காக போய் நீங்கள் அந்த இடத்துல வழக்காடாதிருங்க. மாறாக ஆண்டவரின் சமூகத்தில் உங்கள் உள்ளத்தை ஊற்ற ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் அஞ்சுகிற இந்த நிந்தைக்கு விலக்கியறலும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த நிந்தை அவமானங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிற கர்த்தர், நாம் தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாய் நமக்காக வழக்காடுகிற கர்த்தர் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, நீ கடந்த நாட்களிலே தளர்ந்து போயிருக்கலாம், தலை குனிந்து போயிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் அப்படியே உன்னை விட்டு விடுவதில்லை. நீ நிந்திக்கப்பட்ட இடத்திலே, அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே நீ தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாய் கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். உன் உள்ளத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே ஊற்ற ஆரம்பி. கர்த்தர் நிச்சயமாய் ஆச்சரியமான மாற்றங்களை உண்டு பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.